So now we are going to the fourth level of faith. நம்பிக்கை நான்காவது நிலைக்கு நாங்கள் போகின்றோம். இறை வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். Hebrew chapter 11 verse 1. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முதலாவது வார்த்தை. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. எபிரேயர் 11:1 பாருங்கள். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. சரி, நம்பிக்கை என்றால் என்ன என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியோ, நம்பிக்கை என்றால் நாம் ஒன்றை பார்த்து நம்புவதில்லை. பார்த்து நம்பினோம் என்றால் அது நம்பிக்கை இல்லை, அது நமக்கு கிடைத்து விட்டது. ஸோ அதனால் அது நம்பிக்கை அல்ல. நமக்கு கிடைக்காத ஒன்று, நமக்கு கைகூடாத ஒன்று நமக்கு கட்டாயமாய் கைகூடும் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. அதை தான் திருமறை சொல்லுகிறது பாருங்கள். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. என்னும் எங்களுக்கு கிடைக்கல, என்னும் எங்கள் கண்கள் பார்க்கல, ஆனால் எதிர்நோக்கி இருப்பது, அது எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. அதாவது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலையாம். அப்போ என்னும் எங்களுக்கு கண்ணுக்கு காணவே இல்லை, ஆனால் இது கட்டாயமாக வரும் அப்படி என்றால் நான் உறுதியாக இருக்கிறேன். சரி, அதுதான் நம்பிக்கை அப்படின்னு திருமறை சொல்லுகிறது. சரி, ஒரு முறை 2 பிள்ளைகள் விளையாடிக்கொண்டு நிற்கிறார்கள். ஒரு பிள்ளை இடத்திலே 2 காசுகள் இருக்கிறது, ஒரு பிள்ளை இடத்திலே 1 காசு இருக்கிறது. 2 பிள்ளை உள்ள காசு ஒரு பிள்ளை உள்ள காசு இடத்திலே காட்டி சொல்லுகிறது, என்னிடத்துல 2 காசு இருக்குது, உன்னிடத்துல 1 காசு தான் இருக்கு. அப்ப இந்த 1 காசு உள்ள பிள்ளை சொல்லுது, இல்ல என்னிடத்துல 2 காசு இருக்குதுன்னு. இப்ப இந்த 2 காசு பிள்ளை உள்ள சொல்லுது, இல்லையே உன்னிடத்துல 1 தானே நான் பார்க்கிறேன், 1 தானே இருக்குது. அப்ப இந்த பிள்ளை சொல்லுது, இல்லை என்னிடத்துல 2 காசு இருக்குதுண்டு. அப்ப இந்த 2 காசு உள்ள பிள்ளை சொல்லுது, இல்லை உன்னிடத்துல 1 காசு தான் இருக்குண்டு. எப்படி நீ 2 காசு இருக்குன்னு சொல்லுவா என்று சொன்னதுக்கு இந்த 1 காசு உள்ள பிள்ளை சொன்னதாம், எங்களுடைய அப்பா காலை வேலைக்கு போகும் பொழுது சொன்னார்கள், நான் வந்து உனக்கு 1 காசு தருவேன் என்று, அதனால என்னிடத்துல 2 காசு இருக்குது. இப்ப இந்த பிள்ளை என்னம் 2வது காசை பார்க்கல, ஆனா அப்பா சொல்லி இருக்கிறார், அப்பா சொன்னா கட்டாயம் கொடுப்பார் என்று அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால இந்த பிள்ளை இப்ப என்ன சொன்ன, என்னட்ட 2 காசு தான் இருக்குது, எனக்கு பின்னேரம் வந்தோன்னா அந்த காசு கிடைக்க போகுது. அப்ப 2 காசு உள்ள பிள்ளை பார்க்காததுனால் நம்ப முடியவில்லை, 1 காசு உள்ள பிள்ளை கேட்டதுனால் நம்புகிறது. இப்ப பின்னேரம் வரும்பொழுது காசு வரப்போதா இல்லையா? வரத்தான் போகுது. ஸோ நம்பிக்கை என்பது என்றால் நாம் காணாததை எதிர்நோக்கி இருப்பது, நமக்கு கிடைக்கும் என்கிற இதுதான் நம்பிக்கை என்று பரிசுத்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதனால தான் திருமறை நாம் எவ்வளவு தூரம் அறிகிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது. ஸோ நவ் யூ ஆர் சீயிங் only 3 lines. இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் இதில் 3 கோடுகளை தான் உங்களால் பார்க்க முடிகிறது. when you look at it, you know there is a 4th line missing. என்ன ஒரு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லைன் இல்லாமல் இருக்கிறது தெரியுதல்ல? எத்தனை பேருக்கு தெரியுது இல்லை ஒரு லைன் மிஸ் பண்ணதுண்டு? இது தெரியலைன்னா கண்ணில் பிரச்சனை, அது விசுவாச பிரச்சனை இல்லை, கண்ணில் இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்போ இதில் 3 லைன் தான் எங்களுக்கு தெரியுது. பட் இன் யுவர் இமேஜினேஷன் யூ கேன் see the full box. சரியோ, இதை எங்களுடைய இமேஜினேஷன், எங்களுடைய எண்ணத்தினாலே இது ஒரு பெட்டியாக உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக பார்க்க முடியும். சரியோ, ஜஸ்ட் இமேஜினேஷன், அதன் மூலமாக இது ஒரு பெட்டியாக நம்மால் பார்க்க முடியும். அந்த மேல் லைன் இல்லை தான், இப்போ நான் சும்மா காட்டுறதுக்காக சொல்கிறேன். ஆனால் 3 லைனோடு எங்களால் அதை ஒரு பெட்டியாக பார்க்க முடியும் என்பது உண்மையாகும். So that invisible line is what your faith sees. அந்த பார்க்க முடியாத அந்த கோடு தான் எங்களுடைய விசுவாசத்தினால் பார்க்கின்ற ஒரு கோடாகும்.
இந்த விசுவாசம் இல்லைன்றால் நாம் 3 கோடை மட்டும் பார்ப்போம், அதனுடைய முழுமையை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு விசுவாசம் வளரும் பொழுது எங்களுடைய நம்பிக்கையினால் அந்த மேல் லைனை நம்மால் பார்க்க முடியும். அப்போ அது நமக்கு முழுமையாக மாற ஆரம்பிக்கும். அந்த மேல் லைனை விசுவாசத்தினாலே தான், உங்களுடைய இமேஜினேஷனால் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர எங்கள் கண்களால் அது பார்க்க முடியாது. 3 லைன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய விசுவாச கண்ணினால் அந்த 4வது லைனை பார்க்க முடியும் என்பது உண்மையாகும். So this is what the Bible means when it says faith is a substance of things hoped for, the evidence of things not seen. இததான் திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. மேலே கோடு இல்லதான், ஆனால் அதை நான் பெட்டியாக பார்க்கிறேன் என்று சொல்லுவதுதான் எங்களுடைய விசுவாசத்தின் உயர்ந்த நிலையாகும். At this level of faith you begin to see with your spiritual eyes. சரிയോ? You begin to see the things or what you are expecting for, you can see in your visual eyes the fullness of that. உங்களுடைய ஆன்மீக கண்களினாலே அல்லது உங்களுடைய தியானத்தின் கண்களினாலே அந்த முழுமையை உங்களால் பார்க்கக்கூடியதாக வர ஆரம்பிக்கும். இது விசுவாசம் வளரும் பொழுது மட்டும்தான் பார்க்கலாம், மற்றபடி நமக்கு அதை பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. So you believe in things before they appear. அதாவது நீங்கள் ஒன்று நடப்பதற்கு முன்பதாகவே அது எனக்கு நடக்கும் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிப்போம். அது இந்த ஒரு விசுவாச நிலை வரும் பொழுது பார்க்கலாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல அடிப்படை விசுவாச நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பார்க்க முடியாது. மற்ற 2வது நிலை 3வது நிலையிலே வந்திருந்தாலும் நாம் கடவுளோடு இணைந்திருப்போமே தவிர விசுவாசத்திலே பெரிய அளவு நமக்கு வளர்ச்சி இருக்காது. ஆனால் அதிலே நாம் இது போன்ற சில செய்திகளை கேட்டு, சில விடயங்களை கேட்டு, அல்லது ஒருவர் சொல்லுகிற சாட்சியங்களை கேட்டு அதன் வழியாகத்தான் நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டு வரும். நிறைய பேர் பார்த்தீர்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்திருப்பார்கள், ஆனால் சில நேரம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேர் கூட்டங்கள் கோயிலுக்கு வந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் நம்பிக்கை அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த நம்பிக்கைக்கு பார்த்தீர்கள் இந்த 2 கோடுகளும் எங்களுக்கு உதவி செய்யும். செபிக்கிற விடம், இறைவார்த்தையை படிக்கிற ஆர்வம், இறைவனுக்கு பணி செய்கிற நிலைகள், இவைகள் எல்லாமே இந்த நம்பிக்கையை உயர்ந்து வருவதற்கு இவைகள் 2 எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி வரும் பொழுது நம் கண்களால் பார்க்க முடியாத விடயங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றோம். So when you live in this kind of faith, you will start seeing blessing and miracles in your life. சரியோ? இப்போ 3வது நிலை தாண்டி 4வது நிலைக்கு நாம் வர ஆரம்பிக்கும் பொழுது, நாம் செபித்து கொண்டிருக்கும் பொழுது, நமக்குள்ளே நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய விடயங்களை கட்டாயமாக இறைவன் கைகூடுவார், தருவார் என்ற நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். அதாவது எப்படி அந்த 1 காசு உள்ள பிள்ளை இடத்துல 2 காசு இருக்குன்னு சொன்னது போல, இறைவார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது கட்டாயமாக இறைவன் எனக்கு செய்வார் அப்படின்ட்டு உங்களுடைய மனதிலே அந்த நம்பிக்கை வளர ஆரம்பித்து விடும். அப்படி இல்லை என்றால் அது வராது, கேட்டுக்கொண்டிருப்போம், வராது. இப்போ உதாரணமாக, வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, அப்படி பாட்டு பாடும். அப்படி பாடும் பொழுது இந்த விசுவாசம் இல்லாத ஆட்களுக்கு அது வெறும் பாட்டாக தான் இருக்கும். ஆனால் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பாடலை பாடும் பொழுது அவர்கள் வனாந்தரத்தையும் பார்ப்பார்கள், அதே நேரத்தில் வயல்வெளியையும் அவர்களுடைய தரிசனத்தினால், அவர்களுடைய இமேஜினேஷனால் பார்ப்பார்கள். அப்போ அவர்கள் அந்த வனாந்தரத்தையும் வயல்வெளியையும் பார்க்கும் பொழுது அவர்களால் பார்க்க முடியும், அந்த விசுவாசம் பார்க்க செய்யும். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வனாந்தரம் வயல்வெளி, வயல்வெளியாகிடுமே, அப்படி பார்க்கும் பொழுதாம் இப்போ நான் வயல்வெளியை பார்க்க, என் வாழ்க்கை இனி வயல்வெளியாக மாறும், இனி என் வனாந்தரமாக அது இருக்காது அப்படி என்று அவர்கள் தங்களுடைய ஆன்மீக கண்களாலே அதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதையே நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். காலப்போக்கிலே என்ன உண்டாக போகிறது, அவர்களுடைய வனாந்தரம் இல்லாமல் போய் வயல்வெளி தோன்றுவதை அவர்கள் காண ஆரம்பிப்பார்கள். இல்லை என்றால் வெறும் வனாந்தரத்தை மட்டும்தான் அவர்களால் பார்க்க முடியும். வயல்வெளியை கேட்பார்கள், ஆனால் நம்ப முடியாமல் போய்விடுகின்றது. Okay, you may be sick, but by faith you see yourself healed. நாங்கள் சில நேரம் சுகஹீனமாக இருப்போம், ஆனால் எங்களுடைய விசுவாசத்தினாலே நாங்கள் குணமாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறவர்களாக மாறிவிடுவோம். So this faith brings healing into your body. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்குள்
குணமாக்குதலை கொண்டு வருகிறது. சரியோ? இப்போ நீங்கள் வந்து குணமாக்கும் பணி என்று வரும்பொழுது, உங்களுக்காக குணமாக்கும் படி வரும்பொழுது, இப்போ காலையிலாவது ஒரு ஆள் இருக்கலாம் இதில், உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம், நீங்கள் உங்களுடைய குணமாக்குதலுக்காக செபிக்க போகிறீர்கள். அப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களை பார்க்க வேண்டும்? எனக்கு கால் நடக்கலாம் இருக்கேன் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய விசுவாசம் எப்படி பார்க்க வைக்கும் என்றால், நான் இனி நடக்கப் போகிறேன் அப்படி என்று உங்களை பார்க்க வைக்கும். சரியோ? அந்த விசுவாசம் நான் இனி நான் நடப்பேன், இனி நான் பேசுவேன், இனி நான் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அது வர ஆரம்பிக்க அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். என்றால் நம்பிக்கை என்பது நாங்கள் கண்ணால் பார்க்காததை பார்க்க ஆரம்பிப்பது. இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கை அல்ல. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இது எனக்கு நிறைவேறப் போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே நிறைவேற ஆரம்பிக்கிறது. உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கவலைப்படலாம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரவில்லை என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். ஆனால் விசுவாசம் வரும் பொழுது, நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையினர் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது, உங்கள் பிள்ளையை திருமணம் செய்த ஒரு நபராகவே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் அந்த விசுவாசம் உங்களை அந்த அளவு கொண்டு வரும். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வர ஆரம்பிக்கிறது. இதுதான் நம்பிக்கை. அதுதான் திருமறை சொல்றது, உங்கள் கண்களால் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் விசுவாசத்தினால் அதை பார்ப்பீர்கள். அது பின்பு உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய விதமாக வர ஆரம்பித்திடும். அப்படின்னா எங்களுக்கு இந்த ஜெப கூட்டம் தேவைதானே? விசுவாசத்தில் வளர வேண்டியது மிக அவசியம் தானே? இல்லை என்றால் நாங்கள் பல கஷ்டங்களுக்குள்ளேயே இருக்க ஆரம்பித்து விடுவோம். அற்புதங்கள் நடக்காமல் போயிடும். இப்போ உதாரணமாக இயேசு சீடர்களோடு பயணிப்பார். புயல் வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ சீடர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் சாக போகிறோமே என்று பயந்தார்கள். அப்போ இயேசு எழுந்து அவர் என்ன சொன்னாராம் சீடர்களை பார்த்து? உங்களுடைய நம்பிக்கை எங்கே என்று கேட்டார். எல்லாம் பைபிளில் அப்படித்தானே வாசிக்கிறோம். அதுக்கு பின்பு இயேசு என்ன செய்வாராம்? காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவார். அப்போ இந்த சீடர்கள் அதை பார்த்து வியப்படைந்தார்கள். இப்போ நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால், இயேசு நம்மோடு இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? பயந்து கொண்டு தான் இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோம். ஏன்னா இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், ஆனால் நாம் அற்புதம் காண மாட்டோம். அப்போ இயேசு என்ன கேட்டோம்? உங்கள் நம்பிக்கை எங்கே போயிற்று அப்படின்னு அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்பார் பாருங்கள். அப்போ இயேசு அவர்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விடக்கூடாது. நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். இந்த புயலும் இந்த கொந்தளிப்பும் அமைதியடையும். உங்களால் அதை அமைதிப்படுத்த முடியும். இப்ப சீடர்கள் அதை கண்டு விட்டார்கள் அல்லவா? கண்ட பின்பு அவர்களுக்கு அடுத்த முறை அப்படி வரும்பொழுது அவர்களுக்குள்ள என்ன பிக்சர் வரும்? இயேசு என்ன செய்தார் என்ற ஒரு பிக்சர் ஒன்று வந்துடும் அவர்களுக்கு. அப்போ உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? செபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால தான் இங்கே வந்து நன்றி சொல்லுங்கள், சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் அதன் வழியாக மற்றவர்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை வந்து விடுகிறது. Okay, so you may lack things right now, but you believe and see yourself living in abundance. நீங்கள் சில நேரத்திலே குறைபாட்டில் இருந்தாலும் நான் நன்றாக இருப்பேன் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு அந்த 4th லைனை கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும் பொழுது நீங்கள் அந்த நிலைக்கு வரப்போகிறீர்கள். So you praise God and thank Him in advance for your blessing. இந்த ஃபெய்த்துக்கு வரும் பொழுது நாங்கள் கிடைப்பதற்கு முன்பதாகவே இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நீ நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில இதை கொண்டு வருவீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்படி என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. So in this level of faith, you don't focus on what you lack, you focus on what God has promised. சரியோ? இந்த ஃபெய்த் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு என்ன இல்லை என்பதை பற்றி நாம் கதைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன இல்லை என்பதை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். இறைவன் எங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கின்றார் அதை தான் நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். சரியோ? எங்களிடத்தில் அது இல்லையே இது இல்லை என்று பார்க்கும் பொழுது கடவுள் இதை பற்றி என்ன வாக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்குத்தத்தத்தை தான் நாங்கள் பார்ப்போம். நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவா என்று வாக்குத்தத்தம் இருக்கின்றால் நாம் போராடமெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்குதே, அந்த பிரச்சனையை நாம் பார்க்க மாட்டோம். நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவா என்று கடவுள் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அப்ப இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அதன் வழியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். So you see invisible 4th line through your faith. சரியோ? ஆகவே பார்க்க முடியாத 4வது அந்த மேலே இருக்கிற கோட்டை உங்களுடைய நம்பிக்கையினால் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். Think of this.
if I say if I say black dog, can you picture a black dog? See, அதுல எழுத்து தான் இருக்கு. ஆனா உங்களால வந்து ஒரு கருத்த நாயை இப்ப உங்களால நினைக்க பார்க்கலாமான்னா பார்க்கலாம். சரியோ? அதுல நாய் படம் இல்ல, பேர் சொல்றேன். ஆனா நாய் உங்களால் பார்க்க முடியும். So this is the faith. கடவுள் வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை உங்களால் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். சரியோ? If I say white cat, இதை உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா, பார்க்க முடியுதான்னு கேட்டால் ஆம், எல்லாராலும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. If I say go woo, உங்களால் பார்க்க முடியுதோ? இது ஒரு பயப்படுறாக்கு ஒன்றும் சொல்ல இல்லை. சரியோ? இது சும்மா சொல்றேன். கோ ஊ என்ன உங்களால் பார்க்க முடியுதோ? பார்க்க முடியலை. ஏன் பார்க்க முடியலை? ஏண்டா கோ ஊண்டா உங்களுக்கு என்னென்னே தெரியாது. எனக்கும் தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியாம இருக்குதோ அதை நம்ப முடியுமோ? நம்ப முடியாது. எங்களுக்கு இந்த இறை வார்த்தைக்குள்ள இறைவன் என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியாமல் இருந்தால் நாம் இறைவனை நம்புவோமோ? நம்ப மாட்டோம். என்றால் எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சாத்தான் என்ன செய்தான் என்றால் இறை வார்த்தையை, கிறிஸ்துவை, கடவுளை எங்களிடத்திலே மறைத்தான். என்றால் அதை மறைத்தால் போதும் நாங்கள் அவனுடைய பாதத்திலேயே இருப்போம். இது தெரிய வந்தால் போதும் நாங்கள் நம்ப ஆரம்பித்துடுவோம். சரியோ? அதனால்தான் இயேசு சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அவர் கோயிலுக்கு வழி நடத்துவார் எங்கேயாவது இயேசு சொன்னாரா? இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னை கத்தோலிக்க திருச்சபைக்கு நடத்துவார் அல்லது பெண்டிகோ திருச்சபைக்கு நடத்துவார் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல. நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார், அவ்வளவுதான். உண்மையை நாங்கள் அறிய அறிய இயேசு சொன்னார், உண்மையை நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஒரு விடயம் நமக்கு தெரியாமல் இருக்கும் வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை காண மாட்டோம். ஒரு விடயம் எங்களுக்கு தெரிய வர பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் காண ஆரம்பித்து விடுவோம். ஸோ கோ ஊ என்றா என்ன அர்த்தம் என்று சொன்னால் சைனீஸ்ல வந்து தோக் என்ற அர்த்தம். சரியோ? சைனீஸ் எங்களுக்கு தெரியாததுனால I don't know, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரைட் ஓ நாட் எனக்கு தெரியாது. யூ கைஸ் ஆஸ்க் யுவர் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோ ஊ. கோ ஊ என்றால் அது நாயா இல்லை டோக்கா இல்லாட்டி என்ன கேளுங்கள். அப்படி ப்ரொனவுன்ஸ் பிள்ளைண்டா தயவு செய்து எனக்கு சொல்லித்தாருங்கள். ஐ டோன்ட் நோ, நான் கூகுள்லேயுமே பார்த்தேன் நான் ஹவு சைனீஸ் ப்ரொனவுன்ஸ், அது கோ ஊ அப்படின்னு சொல்லுது. ஓகே சரி. எனிவே அப்போ இந்த நாய் வந்து பார்த்துக்கிட்டால் சைனீஸில் கோ ஊ என்று இருக்கிறது நமக்கு தெரியாதனாலே நாம் இல்லைன்னு நினைத்தோம். அப்போ அது இருக்குதா இல்லையா? சி, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குதா? இருக்குது. அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களுக்கு எவ்வளவு நன்மைத்தனங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் காணாமல் இருக்கிறோம். அது நமக்கு தெரியாமல் இருக்கு. தெரியாமல் இருக்கும் வரைக்கும் அது நமக்கு கைக்கு வராது. ஆனால் நாம் தெரிய வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? அதுக்கு உண்மையிலேயே அதுக்கான பொருள் உண்டு. அதுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அதை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து விடுகிறது. அதுதான் நம்பிக்கை என்பதாகும். So, because you don't understand the word, but that doesn't mean the go doesn't exist. சரியோ? அந்த go என்ற வார்த்தை நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனாலே அந்த வார்த்தை உண்மை அதாவது அந்த வார்த்தை உண்மை இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அதற்குள்ளே பொருள் இருக்கின்றது. Because you don't understand Chinese doesn't mean there is no dog. எங்களுக்கு அந்த சைனீஸ் பொருள் தெரியாமல் இருக்கிறதுனாலே அங்கே நான் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அங்கு வந்து அதுக்கான பொருள் உண்டு. In the same way, just because you don't see something in your life yet doesn't mean is not there. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஒரு விடயத்தை காணவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, இருக்குது என்றும் அர்த்தம் உண்டு. சரியோ? இப்போ இயேசு எங்களை குணமாக்குகிறார் என்று நாம் நம்ப ஆரம்பித்தோம் என்றால், இயேசு குணமாக்குவேன் என்று சொன்னாரா? ஆம், குணமாக்குவேன் சொல்லிட்டேன். என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு தான் இருக்குது.
குணமாவீர்கள் என்று கூட இல்லை. அந்த விசுவாசத்துக்கு வருவது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் வந்தவுடன் என்ன உண்டாகும்? குணமானீர்கள் என்ற அந்த சுகத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு நிறைவாழ்வு கொடுக்க வந்தேன். அப்படித்தானே சொன்னார். குறைவாழ்வு கொடுக்க வந்தேன் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. நிறைவாழ்வு. நிறைவாழ்வா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்பொழுது ஒரு குடும்பஸ்தரா இருக்கிறீர்களோ அதிலே நிறைவு கொடுப்பார். ஒரு வேலை செய்கிறோமோ அதில் நிறைவு கொடுப்பார். பணி செய்கிறோமோ அதில் நிறைவு கொடுப்பார். எல்லாவற்றிலும் நிறைவு தர வந்தவர் இயேசு. அப்ப நாம் இதை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எங்க குறையெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நிறைவு கொடுக்க வந்தவர், அந்த நிறைவான வாழ்வை எனக்கு நிச்சயமாக தருவீர், அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த நன்றியும் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் எங்களோட பாடலில் செய்து கொண்டே இருப்போம். அது இறைபணியா இருந்தாலும் நாம் செய்து கொண்டே இருப்போம். என்றால் ஆண்டவரோடு எங்களை கூறியிருக்கிறார், இதை அவர் செய்வார் என்று. So this means you belong to every blessing that God the Father gives through the cross of Calvary. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தந்தையாகிய கடவுள் கல்வாரி சிலுவை வழியாக எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் எங்களுடையது. இயேசு சொன்னார், சிலுவை வழியாக எங்களுடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், பிணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தனக்குள்ளே அவர் ஏற்றுக்கொண்டார், எடுத்து விட்டார். அப்போ அதுக்கு பின்பு அவர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அது இயேசுவை பற்றி சிலுவை மரணத்தில் இன்னும் ஒன்று இருக்கு. அதாவது செல்வந்தராக இருந்த அவர் எங்களுக்காக ஏழையானார். ஏன் ஏழையானார்? எங்களை செல்வந்தராக மாற்றுவதற்கு. இந்த உலகத்திலே கட்டாயமாக எங்களுக்கு பணம் தேவையா? தேவை. வீடு தேவையா? தேவை. வாகனம் தேவையா? தேவை. இந்த உலகத்திலே நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கடவுளால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? இயேசு செல்வந்தராக இருந்து ஏழையானார். எதற்காக? எங்களை செல்வந்தராக மாற்றுவதற்கு. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எங்களிடத்தில் இல்லை என்றால் இன்னொருவர் கொடுக்க முடியுமா? இல்லை. அப்ப எங்களிடத்தில் வரும் பொழுது மட்டும்தான் எங்களால் நாங்கள் கொடுக்க முடியும். அப்ப இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால், எங்களுக்கு அது உண்டாகும், எங்களுக்கு அது கிடைக்கும், எங்களை ஆண்டவர் வாழ வைப்பார், எங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். You can see that picture. சரியோ? Through faith. அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கின்றது. So you were not created for lack. So you should believe this. நாங்கள் ஒரு குறைவில் இருப்பதற்காக கடவுள் எங்களை படைக்கவில்லை. சரியோ? அது எந்த குறைவாகவும் இருக்கலாம். அது சமாதான குறைவு, உடல் குறைவு அல்லது பொருளாதார குறைவு, எந்த குறைவிலும் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களை படைக்கவில்லை. சரி, அதான் உண்மை. நாம் ஒரு துன்பம் கஷ்டம் வந்த உடனே நாம் நினைக்கிறோம் எங்களுடைய பாவத்தினால், எங்களுடைய தவறுனால் அல்லது எங்களுக்கு இது கிடைக்காதாக்கும் நாமே நினைச்சு கொள்றோமே தவிர கடவுள் என்ன செய்தார் என்றுதான் நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். சரியோ? கடவுள் எங்களை குறைவில் இருப்பதற்காக உண்டாக்கவில்லை. What do you need already exists. எனக்கும் உங்களுக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அது ஏற்கனவே படைக்கப்பட்டாயிற்று இறைவனால். சரியோ? And by faith you will receive it. எங்களுடைய விசுவாசத்தினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். So this kind of faith Jesus wants each of us to have in our life. இந்த ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அப்பதான் சொன்னார், கடுகளவு, சின்ன கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே போதும். எதுக்கு அந்த கடுகை ஒப்பிட்டார்? பெரிய மலையை ஒப்பிட்டார். இந்த மலையை பார்த்து நீங்கள் அகன்று போ என்று சொன்னாலும் அது அகன்று போகும் அப்படி என்று சொன்னார். சரியோ? இயேசு எங்களுக்கு கொடுத்தது ஃபெய்த் தான், விசுவாசம். அதை வைத்து நீங்கள் எதையுமே செய்ய முடியும், எதையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். சரியோ? அப்ப இயேசு என்ன சொன்னார் என்றால், விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் மலையை பார்த்து போ என்று சொல்ல முடியும். விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து மலையை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். அப்ப அந்த விசுவாசம், சின்ன விசுவாசம் பெற ஆரம்பித்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். So this is the last one. Before we came to this church, okay, we were meeting in a small hall. இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த வழிபாடை செய்து கொண்டிருக்கின்றோம். சரியோ? இந்த வழிபாடு இங்கே செய்வதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு ஹோல்லே மட்டும் செய்தோம். அதில் ஏசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டோம். ஒரு படியில் ஏறி ஏறி அங்கு செய்தோம். சரியோ? One day we were asked to leave that place. ஒரு நாள் பார்த்திருந்தால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே போக வேண்டும் அப்படி என்று எங்களிடத்திலே கேட்கப்பட்டது.
ஸோ ஐ சர்ச் எவ்ரிவேர் பட் couldn't find the new location. அப்போ நான் வந்து என்ன செய்தால் ஒரு புதிய இடம் கிடைக்கிறதுக்காக எல்லா இடமும் தேடினேன். நான் இயன்ற அளவு பாடுபட்டு தேடினேன். நான் ஒரு இடமும் கிடைக்கவில்லை. I was deeply disappointed and cried out to the Lord for many days. சரியோ, அப்போ அந்த இடம் கிடைக்கவில்லை. அப்போ நாங்கள் வழிபாடு எங்கே செய்ய போகிறோம், இனி எங்களுடைய வழிபாட்டு நிலை என்ன என்று கலங்கி வேதனைப்பட்டு விசுவாசமே அதாவது மிக தளர்ந்து போக வேண்டிய நிலை எனக்கு வந்தது அந்த நேரத்தில். என்றால் இப்போ நாங்கள் ஒரு இடத்தை எடுத்தால் அதுக்கு ஒரு 10 கேள்வி கேட்குறாங்களா, அது நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யலாமா, இங்கே வழிபாடு செய்யலாமா, அப்போ நீங்கள் கேத்தலிக்கா, இப்படியெல்லாம் ஒரு நிறைய குழப்பம். சரியா, அப்போ எந்த இடத்துக்கு போகிறது, யாராவது இடம் தருகிறார்களா கேட்டால் ஒரு இடமும் எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. So eventually I decided to hold prayer meeting only in Mississauga. ஸோ இறுதியில் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ அதாவது வந்து ஸ்காபரோவில் இடம் கிடைக்காதபடியினால நாங்கள் வந்து மிசிசாகாவில் மட்டுமே எங்களுடைய வழிபாட்டை நாங்கள் செய்யலாம் என்றால் நாங்கள் ஸ்காபரோவில் வழிபாடு செய்யும் பொழுது அந்த சில திங்ஸ்கள் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இடம் தேவையாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் மேக்கிங் த டிசிஷன் ஐ ஆஸ்க் காட் வாட் கேன் ஐ டூ இன் ஸ்காபரோ. ஸோ இப்போ அந்த நிலை வந்த உடனே ஆண்டவரே அப்போ நான் ஸ்காபரோவில் என்ன செய்கிறது, அப்போ இங்கே எப்படி இறை வழிபாடு நடத்துவது? At that moment God spoke to my heart, why are you losing your faith? சரியோ, நானே வந்து ஒரு டிசிஷனுக்கு வாரம், இனி ஸ்காபரோவில் வழிபாடு நடத்த இயலாது, அப்போ நீ அங்கே மட்டும்தான் செய்யலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்னோட பேசுகிறார், நீ என்னுடைய நம்பிக்கையை இழந்து போகிறாய். Where is your faith? உன்னுடைய நம்பிக்கை எங்கே அப்படின்ட்டு இறைவன் என்னிடத்தில் பேசினார். ஸோ why don't you dream big? அந்த நேரத்தில் கடவுள் வந்து என்னிடத்தில் பேசினது என்னவென்றால், நீ வந்து பெரிதாக ஒன்றை ஏன் பார்க்காமல் இருக்கிறாய்? ஏன்னா என்னுடைய கண்ணுக்குள்ளே இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா, நாங்கள் சின்ன ஹோல்லாம் நாங்கள் செய்தது. அப்போ அது மட்டும்தான் இந்த இமேஜினில் வந்து கொண்டே இருக்கு. இதை போல ஒரு இடம் கிடைச்சா போதும், இதை போல ஒரு இடம் கிடைச்சா போதும். இப்போ என்ன எங்களுக்கு சேர்ச் எங்கேயும் கிடைக்குமான்றது நினைச்சு கூட எனக்கு பார்க்க முடியலை. ஏன்னா நிச்சயமாக கிடைக்காது என்று 100% தெரியுது எங்களுக்கு. அப்போ வந்து அந்த சேர்ச்சுன்ற அந்த எண்ணமே வருதில்லை. அப்போ ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும், சின்ன இடம் கிடைச்சா போதும், சின்ன இடம் கிடைச்சா போதும், அது மட்டும்தான் என் கண்ணில் வந்து கொண்டே இருக்கு. அதை விட மேலாக ஒன்றும் பார்க்க முடியாமல் இருந்தது. சரியோ, at that moment my faith came alive. கடவுள் அப்படி ஏன் நீ பெரிதாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு உள்ளத்தில் அந்த சோம நேரம் பேசும் பொழுது அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரே நான் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை, என்ன இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி நிற்கும் பொழுது தான் அப்படி ஆண்டவர் பேசணும்னு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் நம்பிக்கை தோன்ற ஆரம்பித்தது. Then I choose to ask boldly and began to imagine a church. சரியோ, அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன்னா ஆண்டவர் தானே பெருசாக கேட்குறாரு. அப்போ நான் என்ன செய்தேன், ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆலயம் கொடுக்கவே நீர் வல்லவராக இருக்குன்னு அவ்வளவு பெரிய ஆள் நீர். ஆகவே நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு ஹோல் வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீர் ஆலயத்தை தாரும் அங்கே நான் வழிபாடு செய்கிறதுக்கு. தெரியும், அதுக்கு பிறகு அதுலேருந்து அந்த 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 வந்த உடனே அந்த விசுவாசம் என்றது அவ்வளவு அந்த அப்படியே பற்றி எறிகிறது போல இருக்குது. சரியோ, இப்போவே கிடைக்கணும் போல இருக்குது. அப்போ நான் வந்து அதிலே நன்றி சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலயத்தை கொடுக்க வல்லவர். இப்போ அந்த சின்ன ஹோல் இமேஜினேஷனே போயிட்டு. சரியோ, நீர் எனக்கு ஆலயம் கொடுக்க வல்லவர், நீர் பெரியவைகளை செய்ய வல்லவர் என்றால் நீர் பெரிய ஆண்டவர். இங்கே இருக்கிற எல்லா ஆலயம் உம்முடையது, இங்கே இருக்கிற எல்லாமே உம்முடையது, அதனால் உம்மால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் one day God showed me a vision of this place like an imagination picture. அப்போ கடவுள் என்ன காட்டுறார் என்றால் உடனே அந்த சோம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு இடத்தை, இந்த பகுதியை காட்டுகிறார். அதில் வந்து உனக்கு வழிபாடு செய்யக்கூடிய இடம் உன்னால் பார்க்க முடியும் அப்படி என்றிட்டு. சரியோ, and spoke to my heart, go you will see the phone number on the signboard. சரி, இப்போ எனக்கு வந்து பொதுவாக அதில் ஃபோன் நம்பர் இருக்குமா அப்படின்றே தெரியாது. ஏன்னா எங்கேயுமே சைன் போர்டில் ஃபோன் நம்பர் போடுறதில்லை. அப்போ வந்து கடவுள் உள்ளத்தில் உணர்த்துறார், நீ அந்த இடத்துல போ, அங்கே சைன் போர்ட் இருக்கும், அதில் ஃபோன் நம்பரும் இருக்கும் அப்படின்ட்டு. சரியோ, தென் ஐ obeyed that vision. அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன்டா அதுக்கு வந்து அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் வந்து என்னுடைய மகனை பியானோ கிளாஸுக்கு விட்டுட்டு அப்போ கடவுள் என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தார், go and see that place, go and see that place. then I drove. அதில் வந்து பார்க்கும் பொழுது அதில் ஃபோன் நம்பர். ஸோ I saw the phone number, then I phoned that phone number. தெரியும். அப்போ அதுக்கப்புறம் அவர் கேட்டார்கள், நீங்கள் யார்? நாங்கள் சொன்னோம் இது எங்களுக்கு வழிபாட்டுக்கு ஒரு இடம் தேவையாக இருக்குது, can you allow us in this your church? இப்போ அவர் சொன்னார், okay give me 2 days. ஸோ அவருக்கு நாங்கள் 2 நாள் கொடுத்தோம். அவர் போட்லெலாம் காய்ச்சிட்டு தென் அவர் சொன்னார், ஓகே யூ கேன் ஹேவ் இட். ஸோ இப்போ நாங்கள் வந்து
இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த ஆலயத்தில் இருக்கிறோம் பாருங்கள். இப்பொழுது முதலவே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி. இது எப்படி கிடைத்தது? எத்தனை பேரிடத்துல நான் போய் கதைத்த? நான் ஒருத்தரிடத்திலேயும் கதைக்கவில்லை. நானாகவே தேடி தெரிந்த இடங்கள் நிறைய இருந்தது. ஆனால் இறுதியிலே ஒன்றும் ஆகாமல் வரும் பொழுது, எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படி என்று கடவுளை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, கடவுள் ஒரு ஆள் எனக்கு போதுமானவராக இருந்தது. அவர் என்ன செய்தார் பாருங்கள், அந்த விஷனையே கொடுத்தார். அந்த 4th லைன் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்திலே போ, அதில் நீ பார்க்கலாம், அங்கே போய் கேள். அவ்வளவு சிம்பிளா என்ன அழகான ஒரு ஆலயம் இது. சரியா? நீங்கள் எந்த இடத்துல போய் கேட்டாலும் இந்த ஹோல் நைட் இப்படி செய்ய போறோம்னா எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு we are lots of Catholic churches, பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்குது இல்லை. எல்லா இடத்துலையும் பிஸியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே நாங்கள் எவ்வளவு சத்தம் போடனாலும் போடலாம். இந்த ஹோல் சர்ச் எங்களால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரியோ? வடிவாக எல்லாம் செய்யக்கூடியதான், முழு ஃப்ரீடமாக கடவுள் ஒன்றை கொடுக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு மேலானதாய் கொடுக்கிறார். இப்போ நான் இதிலிருந்து போதிக்கும் பொழுது சும்மா நான் கேட்ட ஒன்றை போதிக்கவில்லை. எதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம், எதெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறதோ அதை தான் உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம். ஸோ நவ் இஸ் யுவர் டைம். நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்குதோ அதெல்லாம் இப்பொழுது நீங்கள் ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்ட்டு நம்புகிற ஒரு நேரமாகும். ஸோ when you pray you need to see your healing, your deliverance, your blessing, everything for sight in faith. அதாவது உங்களால் பார்க்க முடியாத நம்பிக்கையினால் என் ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். சரியோ? அது எதுவாக இருக்கலாம். கடவுள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மேலானவைகளை வைத்திருக்கின்றார். சில நேரம் எங்களால் அதை பார்க்கவே அந்த அளவுக்கு அதை சிந்திக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் இறைவன் இறை வார்த்தையிலிருந்து உங்களோடு பேசும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விடயமாக இருந்தாலும், என்ன கட்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடை நிறைந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார், எனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பார் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் தரிசனத்தினால் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே போதும். சரியோ? இந்த ஃபெய்த்துக்கு எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இறை வார்த்தையை கேட்பதும் கடவுள் சொல்லுவதை கேட்டுட்டு அதை நம்ப ஆரம்பித்தாலே போதும். சரியோ? அதை நாங்கள் 4வது லைன் வழியாக, அந்த நம்பிக்கை வழியாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவைகளை நாங்கள் கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறோம். Now we are going to pray. நாங்கள் இப்பொழுது செபிக்க போகின்றோம். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது செபத்துக்காக எழுந்து நிற்போம்.